ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்லுறதை மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 893 ஆரம்பிக்கிறது. லக்ஷ்மி தான் சரஸ்வதி பார்வதி ஆகிய எல்லோரும் என்று இங்கே சொல்லிவிட்ட பிறகு சிவ விஷ்ணுக்களை மட்டும் வித்தியாசம் மாதிரி விட்டு விடலாமா? அதனால்தான் முடிக்கிற இடத்தில் திரிபுவனைக்கு குரோஸ் தருணி என்று சொன்னது. திரிபுவனங்களுக்கும் குருவாக இருக்கப்பட்டவர் மகாவிஷ்ணு. அவருடைய பிரிய பத்னியான சக்தி லக்ஷ்மி என்று அர்த்தம். தட்சிணாமூர்த்தியான மூலகுரு ஸ்வரூபத்திலிருந்து அவதாரம் பண்ணினவர் மகாவிஷ்ணுவை குருவாக சொல்லும்போது சிவவிஷ்ணு அபேதமும் வந்துவிடுகிறது. குருவின் சக்தி என்று லக்ஷ்மியை சொல்லும்போது அவள் ஏதோ பணம் கிணம் கொடுப்பவள் மட்டுமில்லை, ஞான சக்தியுமாய் இருக்கிறவள் என்று காட்டியதாகிறது. நம் குரு பரம்பரை நாராயணனிலிருந்து தானே ஆரம்பிக்கிறது. அதனால் திரிபுவன குரு என்றார். அஷ்டோத்திரங்களை பார்க்கும்போது சிவாஷ்டோத்திரம் மாதிரியே கிருஷ்ணாஷ்டோத்திரம் ராமாஷ்டோத்திரம் ஆகியவற்றிலும் ஜெகத்குரவே என்று வருகிறது. குரு என்று திரிபுவன குரு என்று இங்கே ஆச்சாரியால் சொல்லும்போது ஞானோபதேசம் பண்ணுபவர் என்றில்லாமல் மூலகிற்கும் பிதாவாக இருப்பவர் என்றும் அர்த்தம் செய்யலாம். தாயார் தாயார் என்று லக்ஷ்மியை சொல்வதால் மூலக தகப்பனாரின் பத்னி என்று சொன்னதாகவும் கொள்ளலாம். லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ என்று கடைசி நாமாவுக்கு 2 நாமம் முன்னால் வருவதன் தாத்பரியத்தை இங்கே ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். இதற்கு அடுத்த ஸ்லோகம் ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம பலப்பிரசூத்யை ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை சக்தியை நமோஸ்து சதபத்திர நிகேதனாயி புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயி. ஸ்ருதிதான் ஆச்சாரியாளுக்கு மூச்சு. அவைதிகம் அரைகுறை வைதிகம் ஆகியவற்றை விரட்டி சுத்தமான ஸ்ருதி மார்க்கத்தையே ஸ்தாபனம் செய்ய வந்தார் அல்லவா. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் என்றே அல்லவா அவரை ஸ்தோத்திரிப்பது. அப்படிப்பட்ட ஸ்ருதி வடிவமாக வேதஸ்வரூபிணியாக தாயாரை சொல்லாமல் தாம் பண்ணிய முதல் சாகித்யத்தை முடிப்பாரா? ஸ்ருத்தியை நமோஸ்து என்று ஆரம்பிக்கிறார். ஞானாவதாரமானாலும் வைதிக கர்மானுஷ்டானத்துக்கு அதற்குரிய இடத்தை பெற்றுக் கொடுப்பதில் பாடுபட்டார் அல்லவா. அதனால் லக்ஷ்மியை ஸ்ருதி ஸ்வரூபமாக சொன்னவுடன் அதில் சொல்லியிருக்கும் சுபமான கர்மானுஷ்டானங்களின் பலனை பிறப்பிக்கிறவர்கள் அவள்தான் என்கிறார். சுபக்கர்ம பலப்பிரசூத்தியை. இங்கேயும் மீமாம்சகர்களுக்கு பதில் இருக்கிறது. நல்ல குணங்களெல்லாம் சமுத்திரம் மாதிரி நிறைந்து இன்பங்களின் உருவமாக தாயார் இருப்பதை ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயே என்று சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நமக்கு ஸ்ருதி வேண்டும். நாம் செய்யும் கர்மங்கள் ஸ்ருதி பிரயுக்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவை சுபகர்மாவாக இருக்கும். அப்படிப்பட்ட கர்மாவினாலேயே இன்பங்களை, உலக இன்பங்களோ ஆத்மார்த்தமான இன்பங்களோ எதுவானாலும் பெற வேண்டும். குணம் கர்மம் என்று 2 ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டவை. குணக்கர்மங்களாலேயே 4 வர்ணங்களையும் சிருஷ்டித்துக்கிறேன் என்று கீதையில் பகவான் சொல்கிறார். அதாவது குணப்படியே கர்மா போகும். அதை சாஸ்திரத்தில் வகுத்து கொடுத்துள்ளபடி செய்து ஈஸ்வரார்ப்பணம் செய்தால் அந்த சுபகர்ம விசேஷத்தால் எப்படிப்பட்ட குணமானாலும் அது பக்குவமாக ஆகும். முதலில் சுபகர்ம பலனை தருபவள் என்று சொல்லி அடுத்தாற்போல நல்ல குணங்களுக்கு சமுத்திரமாயிருப்பவள் என்று ஒன்றோடொன்று பிணைத்து சொல்லியிருக்கிறார். அப்புறம் சக்திதானே எல்லாவற்றுக்கும் தேவை, அதுவும் அவள்தான் என்று சொல்லி நமஸ்காரம் தெரிவிக்கிறார். சக்தியை நமோஸ்து சதபத்திர நிகேதனா என்றால் கமலாசனை தாமரை பூவுக்குள் உட்கார்ந்திருப்பவள். சதபத்திரம் என்றால் 100 இதழ் கொண்ட தாமரை என்று கணக்காக நினைக்க வேண்டாம். சதம் என்பது எத்தனை பெரிய நம்பரையும் குறிப்பது. சகஸ்த தளபத்மம் என்றும் சொல்வதுண்டு. நம் சிரசில் பராசக்தி சகஸ்ர தளபத்மத்தில்தான் பரசிவத்தோடு கலந்தவளாக இருக்கிறாள் என்று குண்டலினி யோகத்தில் இருக்கிறது. இங்கே ஆச்சாரியாலும் பத்மவாசினியான லக்ஷ்மியை சொல்லும்போது சக்தி சக்தியை நமோஸ்து என்றே சொல்கிறார். புஷ்டியை நமோஸ்து. போஷிப்பினால் ஏற்படும் நிறைவே புஷ்டி. பரிபாலன மூர்த்தியின் பத்னியாக உலகத்து குழந்தைகளுக்கெல்லாம் தாயாராக போஷித்து வளர்ப்பவள் அவள்தான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.